Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12க்கான காமர்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா important 5 marks which we have to focus for the public exam. இப்போது நான் எல்லா லெசன்ஸ்லேருந்து இருக்க 5 மார்க்ஸும் நான் எடுத்து அதை நான் கிளப் பண்ணி அதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக சில்ட்ரன் நமக்கு மொத்தமே 28 சாப்டர்ஸு, அதில் மொத்தம் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கு பிரகாரம் 94. அதில் ரெடியூஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா 64 கொஷின்ஸ். அதில் நாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க போகிறது என்ன அப்படின்னா 44 கொஷின்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 44ல் நான் 42 கொஷின்ஸு இதில் கொடுத்துருக்கேன். மீதி 2 கொஷினை கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எந்த லெசனில் எந்த 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நாம் வெறும் இந்த 44 கொஷின்ஸு 5 மார்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணால் போருமானது ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். இது டாப்பர்ஸாக இருந்தது அப்படின்னா ஆல் 64 கொஷின்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேயும் நான் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இந்த 44 கொஷின்ஸ் படிக்கிறதுனால யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் 80 அண்ட் அபவ் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நம்ம யூனிட் 1, அதாவது சாப்டர் வைஸாகவும் பார்க்கலாம், யூனிட் வைஸாகவும் பார்க்கலாம். இப்போ இந்த சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இது மூணும் சேர்ந்தது தான் யூனிட் 1. ஆக்சுவலாக யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக இருக்கிற கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஆக்சுவலாக நமக்கு. அந்த 5ல் நம்ம என்ன படிக்கிறோன்னா வெறும் 4 கொஷின்ஸ் தான். சாப்டர் 1ல் 3 கொஷின்ஸ். Explain the concept of management, describe the principles of scientific management, explain the principles of modern management. இது regarding chapter 1. chapter 2ல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு question தான், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் அதை படிச்சுக்கோங்க. பிகாஸ் chapter 3 deleted. ஸோ இந்த 4 question யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு chapter 4, 5 and 6. ஓகே, இப்போது சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் கொஷின் நான் எப்போவுமே சொல்வேன். டிஃப்ரென்ஸ் கொஷின் இங்கே படிச்சுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின். ஸோ டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், எனுமரேட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். அடுத்தது சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 2 கொஷின் இருக்குது. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதை நான் எடுத்துட்டேன். இது 2 கொஷினும் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால அதை கொடுத்துருக்கேன். அண்ட் தென் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ்டு பிரகாரம் நமக்கு ஒரு கொஷின் தான் இருக்குது, அதனால் அது கண்டிப்பாக வரும். சாப்டர் 2ல் இருக்கிற ஒரு கொஷின், சாப்டர் 5ல் இருக்கிற இந்த எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், இது கம்பல்சரி கொஷின், கண்டிப்பாக வரும், படிச்சுக்கோங்க. அடுத்தது சாப்டர் 6. சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ரெடியூஸ்டு பிரகாரம் 5 கொஷின்ஸ் இருக்குது. நான் அதில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் தான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இந்த 3 கொஷினும் படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரிகார்டிங் யூனிட் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா வெறும் சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 8 தான் நமக்கு யூனிட் 3. சாப்டர் 8 நமக்கு டெலீட்டட். ஸோ சாப்டர் 7 மட்டும்தான் நமக்கு யூனிட் 3ல் இருக்குது. அதில் இருக்கிறது மொத்தமே 3 கொஷின் தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 3 கொஷினும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மாட்டும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ அதனால தான் அதை டெலீட் பண்ணாமல் நமக்கு வச்சுருக்கான். ஸோ இது 3 கொஷின் நம்ம கம்பல்சரி படித்தே ஆகணும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யூனிட் 3. நவ் கம்மிங் பேக் டு யூனிட் 4. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா சாப்டர் 9, 10, 11, 12, 13 அண்ட் 14 ஆக்சுவலாக. ஓகே, இப்போது சாப்டர் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு இருக்கிற டெலீட்டட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் இருக்கும் 9ல். ஆனால் அதில் நான் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டண்ட்டுன்னு. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்
டிஸ்கிரைப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெச்ஆர் அண்ட் ஹெச்ஆர்எம் வரலாம். ஓகே, அண்ட் தென் சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ். இதில் நம்ம படிக்க வேண்டியது, இதில் வந்து இருக்கிறதே வந்து நம்ம ரெடியூஸ்டில் நமக்கு கொஷின் மாற்றிருக்காங்க. இப்போ நியூ எடிஷனில் போன வருஷம் உள்ள கொஷின் இல்லை, இது வந்து 3 கொஷின் இருக்குது. இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட். இது 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அண்ட் தென் ரிகார்டிங் சாப்டர் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 11ல் நமக்கு இருக்கிறது 2 கொஷின் தான். அந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. இது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நிறைய லெசன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 5 6 லெசன்ஸு, அதில் 1 டெலீட்டட். ஸோ 5 லெசன்ஸாக அது எல்லாமே வந்து இந்த எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, ரெக்ரூட்மெண்ட்டு, மார்க்கெட் பற்றினது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கொஷின்ஸு நம்ம படிக்கலாம். அதனால தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 9 ஓவர், 10 ஓவர், 11 ஓவர். 12th சாப்டர் நமக்கு டெலீட்டட். 13th சாப்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் அப்படிங்கிறத நீங்கள் புக்கில் இருக்கிற இந்த சார்ட்டை நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகேவா? அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட்டு, அதான் பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அடுத்த கொஷின், அதுவும் 5 மார்க்ஸ்லேயே வருது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறம் இது வேறு என்ன, நீங்கள் 2 மார்க்ஸில் இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் படிப்பீங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வெறுமனே சார்ட்டை மட்டும் எடுத்து எழுதினாலே போதுமானது. அது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால தான் அந்த கொஷினை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது வரைக்கும் தான் நம்ம சாப்டர் 14 கம்ஸ் அண்டர் யூனிட் 4. எக்ஸ்பிளைன் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். அண்ட் தென் இன்னொரு கொஷின் என்னென்னா நரேட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஸோ இப்போது சாப்டர் 9 to 14 வந்து யூனிட் 4. இதில் நம்ம எத்தனை கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொஷின்ஸ் படிக்கிறோம். அவுட் ஆஃப் 13 நம்ம படிக்கிறது 11 கொஷின்ஸ் இதில் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த யூனிட், அதனால தான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் கம்மிங் பேக் டு யூனிட் 5 பார்க்கலாமா? யூனிட் 5னா நமக்கு ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம ஒரே ஒரு கொஷின் தான் படிக்கிறோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக இதில் நமக்கு இன்னும் ஒரு கொஷினும் இருக்குது, பட் அதை நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் கொஷினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கொஷினுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதில் இன்னும் 2 கொஷின் என்னென்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அப்புறமா எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வித் இட்ஸ் அட்வான்டேஜஸ். அந்த 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் 3 மார்க்ஸில் படிக்கிற நிச்சி மார்க்கெட்டிங், க்ரீன் மார்க்கெட்டிங் அதெல்லாம் படிச்சிங்கன்னா அதை எழுதலாம். ஸோ ஆனால் இது டிஃப்ரென்ஸ் கொஷின்ங்கிறதுனால திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த சாப்டர் 15 மட்டும்தான் யூனிட் 5. இதில் 3 கொஷின் இருக்குது, அதில் ஒரு கொஷின் இம்பார்ட்டன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். மீதி 2 கொஷின்னு வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து டிஃப்ரென்ஸில் படிக்கிறதையே நீங்கள் எழுதலாம். அண்ட் 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து 3 மார்க்ஸில் படித்ததை எழுதலாம். அதனால் நான் அதில் கொடுக்கல. ஸோ இந்த சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்மிங் பேக் டு யூனிட் 6 பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 16, 17 அண்ட் 18th சாப்டர் நமக்கு கம்ப்ளீட் டெலீஷன். ஸோ நம்ம 16th சாப்டரில் பார்க்க வேண்டியது 3 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் கன்சியூமர் லெஜிஸ்லேஷன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் சாப்டர் 17 கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் நமக்கு 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த கன்சியூமர், what are the duties of the consumers and what are the responsibilities of the consumers. இது மூணுமே நமக்கு important question. Okay, so this is regarding unit 6. chapter 18 பார்த்தீங்கன்னா deleted unit 6ல. ஸோ இந்த 2 சாப்டர் தான் 16 and 17. 3 + 3 6 questions இதில் நம்ம படிக்கிறோம் unit 6ல.
அண்ட் யூனிட் 7 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு லெசன் தான், சாப்டர் 19 அண்ட் 20. சாப்டர் 19 நமக்கு டெலீட்டட். ஓகே, இப்போ இங்கே சாப்டர் 18 வந்து நில் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். ஆக்சுவலாக grievance redressal mechanism, I'll see to that. ஓகே, ஆனால் எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை அதில். ஸோ சாப்டர் 19 டெலிட்டட் யூனிட் 7ல். சாப்டர் 20 வந்து எல்பிஜி, தட் இஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அதில் நமக்கு இருக்கிறது 2 கொஷின், அது கம்பல்சரி கொஷின், அது வரும். ஸோ 2 கொஷின் தான் இருக்குது யூனிட் 7ல் அப்படிங்கிறதுனால 19th டெலிட்டட், 20ல் 2 தான், அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் கண்டிப்பாக வரும் ஒரு கொஷின், சாப்டர் 5ல் ஒரே ஒரு கொஷின் அது வரும், சாப்டர் 20ல் 2 கொஷின், அதில் 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 8. யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 21 அண்ட் 22 இது 2 சேர்ந்தது தான் நமக்கு யூனிட் 8. சாப்டர் 21ல் வந்து எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். இந்த சாப்டர் 22ல் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்க போகிறேன், கடைசியில் வீடியோ எண்டில் பாருங்கள், அதை படிச்சுக்கலாம். ஓகே, இல்லைனா இப்போ சொல்கிறேன், மென்ஷன் த ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதுதான். ஸோ இப்போ நான் 42ல் இந்த ஒரு கொஷின் நான் ரிவீல் பண்ணிட்டேன், 43. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 9. யூனிட் 9 வந்து என்னென்னா சாப்டர் 23, 24 அண்ட் 25. 23ல் 2 கொஷின் தான் படிக்க போகிறோம், 24 டெலீட்டட், 25ல் ஒரு கொஷின் படிங்க போருமானது. 23ல் வந்து difference between entrepreneur and entrepreneur, explain the challenges faced by the women entrepreneur, and 24 chapter deleted. 25th government schemes for entrepreneurial development க்கு explain any 5 government entrepreneurial schemes. So this is regarding unit 9. and last unit பார்த்தீங்கன்னா unit 10. இது என்னென்ன சாப்டர்னா 26, 27 and 28. ஓகே, இதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன், ஒரு கொஷினும் என்னமோ தான் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால அது ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, சாப்டர் 26ல் 2 கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் ப்ரீஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. சாப்டர் 27 பொறுத்த வரைக்கும் 3 கொஷின். ஹூ ஆர் த கேஎம்பி, state the qualifications of director, state the criminal liabilities of directors. And chapter 28ல elaborate the function of the company secretary, briefly state the different types of company meeting and explain different types of open and secret types of voting. So this is regarding unit 10. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு டோட்டலாக டெலீட்டட் ஆகி ரெடியூஸ்ட் ஆகி வந்த கொஷின்ஸ் 64, நாம் அதில் படிக்க போகிறது 44. நான் இது வரைக்கும் 43 கொஷின்ஸ் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு கொஷின் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், விச் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. நான் இங்கே ரிட்டனாக டைப் பண்ணியிருக்கிற கொஷின்ஸு 42, ஓரலாக நான் 2 கொஷின் இப்போ நான் சொல்ல போகிறேன். தட் இஸ் ஃப்ரம் சாப்டர் 21 அண்ட் 22. சாப்டர் 21ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் 22ல் வந்து மென்ஷன் த ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நம்ம 44 கொஷின்ஸு அவுட் ஆஃப் 64 நம்ம படிக்கிறோம். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் அடுத்து இனிமே நான் வந்து லெசன் 21 வரைக்கும் நான் வந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 22லேருந்து 28 வரைக்கும் உள்ள கொஷின்ஸு இப்போ நான் இம்பார்ட்டண்ட்டுன்னு என்ன கொடுத்துருக்கனோ அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால தான் இப்போ இன்பிட்வீனில் இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இது வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் கொஷின்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரி சிலதான் நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா டெஃபினெட்லி we can score above 90 without any doubt. ஸோ நமக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. இட் மேபி போஸ்ட்போண்டாக இருக்கலாமே கண்டி, நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸை அவன் தள்ளி நிறுத்த மாட்டான், கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ அதனால் படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.